Tube Tech Tamil #1 tech channel in Tamil. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஎன்ஜி டெக்ஸ்ட் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம எப்படி பிஎன்ஜி டெக்ஸ்ட் ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிக்சார்ட் ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி சிம்பிளாக ஒரு பிஎன்ஜி டெக்ஸ்ட் ரெடி பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ சிம்பிளாக இருக்கும். ஸோ அதுலேயும் ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம். அதே போல் பிக்சல்லாபும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் அது பிக்சார்ட்டை விட இதில் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நிறையா கொடுத்துருப்பாங்க. நான் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். பிக்சல்லாப் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ அவங்களே டிஃபால்ட்டாக வந்து டெக்ஸ்ட் அப்புறம் பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துருப்பாங்க. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இமேஜ் சைஸ் செலக்ட் பண்ணலாம். அது எங்கே, அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே பாருங்கள் 3 டாட்ஸ் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த டாட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் இமேஜ் சைஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதையும் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே போனீங்கன்னா ப்ரீசெட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுலேயே அவங்க இன்பில்டாக கொடுத்துருப்பாங்க. யூடியூப் தம்ப்நெயில் அப்புறம் ஃபேஸ்புக் கவர் ஆர்ட் அது போல் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் வந்து யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. இப்போது இதில் இருக்கிற டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு மேலே பென்சில் ஐக்கான் பக்கத்தில் ஒரு டெலீட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்து டெலீட் பண்ணிவிடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அதை கொடுத்து நியூ டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபாண்ட் ஆட் பண்ணியாச்சு, டெக்ஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. இதை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் ஸ்டார்டிங்கில் ஸ்டைல்ஸ் கீழே எடிட்ன்ற ஆப்ஷன் பென்சில் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் நியூ டெக்ஸ்ட்ன்றதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் போட போகிறீங்களோ அதை டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிவிட்டு நான் சாம்பிளுக்கு என்னோடய நேமை நான் டைப் பண்ணுறேன். ஓகே, நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டெக்ஸ்ட்டு வந்து ஃபாண்ட் ஸ்டைல் மாற்ற போகிறோம். கீழே அந்த எடிட்டை வந்து காப்பி, அது கீழே இருக்கிற ஆப்ஷன் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. கீழே வந்தீங்கன்னா கலர் ஸ்டைல் பக்கத்தில் ஃபாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பிக்சல்லாப்லேயே இன்பில்டாக வந்து நிறைய ஃபாண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் எந்த ஃபாண்ட் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்ஸ். இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த வேர்டை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த வேர்டுக்கு மட்டும் ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றிக்கலாம். இப்போ நான் சாம்பிளுக்கு விஜய் அப்படின்னு சொல்லி நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு நான் வேறு ஃபாண்ட் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் மட்டும் வேறு ஃபாண்ட்டில் இருக்குது, கிரிஷ் பார்த்தீங்கன்னா வேறு ஃபாண்ட்டில் இருக்குது. ஸோ இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டைலாக. ஓகே, நான் பழையபடி வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு மை ஃபாண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி நிறையா ஃபாண்ட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுபோல் நீங்களும் கூகுளில் போய்ட்டு டிடிஎஃப் ஃபாண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் போய்ட்டு தான் நம்ம ஃபாண்ட் ஆட் பண்ணோம். நீங்கள் அதே போல் போய்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு ஃபாண்ட்டை நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, நான் வந்து ரீசெண்டாக ஆட் பண்ண ஒரு ஃபாண்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ ஃபாண்ட் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போது ஃபாண்ட் சைஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். கீழே வாங்க. கீழே இல்லை, மேலே போனீங்கன்னா அகைன் மேலே போங்க. ஆப்ஷனில் மேலே போனீங்கன்னா ரிலேட்டிவ் பொசிஷன் பக்கத்தில் இருக்கும் சைஸ், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பாயிண்டரை மூவ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் எப்படி அட்ஜஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு வேணுன்ற சைஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பேடிங் அப்படின்ற ஆப்ஷன் பார்க்க போகிறோம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சில ஃபாண்ட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்போம். அந்த ஃபாண்ட்ஸ் வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்காது, ஃபுல் டெக்ஸ்ட்டும் உங்களுக்கு கிளியராக தெரியாது. ஸோ அதுபோல் ஃபாண்ட்டுக்கெலாம் இந்த பேடிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஃபுல்லாக தெரிகிற போல் பண்ணலாம். பார்த்திங்கனாலே தெரியும், பாட்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாகும். ஓகே, நான் பேடிங் ஆப்ஷன் சொல்லிட்டேன். அடுத்து
எப்படி கலர் செட் பண்ணுறதுனா பேடிங் பக்கத்துலேயே கலர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கலரில் பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன், கிரேடியன்ட் அப்புறம் கலருன்ட்டு. கிரேடியன்ட் அப்படின்னா 2 கலர் ஒன்றா சேர்ந்துருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஒரு நிமிஷம் பேக்ரவுண்ட் கலர் நான் மாற்றுறேன், உங்களுக்கு கிளியராக தெரியுதா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஸோ பேக்ரவுண்ட் கலர் எப்படி மாற்றுறதுன்னு நான் அப்போ சொல்கிறேன். பேக்ரவுண்ட் இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா 4வது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் கலரில் போய்ட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை வச்சுக்கலாம். நான் இப்போ பிளாக் கலரில் வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு நான் டெக்ஸ்ட்டு கலர் மாற்றணுன்னா கிளியராக தெரியும். பாருங்கள், நான் கிரேடியண்ட்டில் மாற்றி காமிக்கிறேன் சாம்பிளுக்கு. ஓகே, நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி ஃபாண்ட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக எந்த டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணுறோமோ எந்த வேர்டு செலக்ட் பண்ணுறோமோ அது மட்டும் கலர் மாறும், சைஸ் மாறும், ஃபாண்ட் மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே போல் தான் இதுலேயும் ஆப்ஷன். நீங்கள் தனித்தனியாக நீங்கள் கலர் செட் பண்ணிக்கலாம். இப்போ விஜய்க்கு ஒரு கலர், கிருஷிக்கு ஒரு கலர் நான் செட் பண்ணி காமிச்சிருக்கேன். அதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம ஸ்டைல் மாற்ற போகிறோம். ஸோ ஆப்ஷன் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஸ்டைல் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா போல்டு, இட்டாலிக் அப்புறம் அண்டர்லைன் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நீங்கள் எந்த டெக்ஸ்ட், எந்த வேர்டு மட்டும் உங்களுக்கு போல்டு வேணும் இல்லை இட்டாலிக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்களோ அந்த வேர்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு, அந்த லெட்டரை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போல்டு இல்லை இட்டாலிக் கொடுத்தீங்கன்னா அது சேஞ்ச் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்து நம்ம எப்படி ஒரு லெட்டருக்கும் இன்னொரு லெட்டருக்கும் உள்ள ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அந்த பாயிண்டர் அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் மூவ் ஆகிறது. ஸோ அதுபோல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்து வேறு என்ன இருக்குது? ஸ்ட்ரோக்குன்ற ஆப்ஷன். இது எதுக்குன்னா ஹைலைட் பண்ணி காமிக்கும் உங்களோட டெக்ஸ்ட்டை. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு போய்ட்டு எனேபிள் கொடுங்க. எனேபிள் கொடுத்துட்டு அதில் நிறைய இதுலேயும் 2 கலர் கொடுத்துருப்பாங்க, கிரேடியன்ட் அப்புறம் கலர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்து ஒயிட் கலர், பிளாக் கலர் செட் பண்ணுறேன். இப்போ நான் டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்றினதுக்கப்புறம் உங்களுக்கு எதுக்கு அந்த ஃபேட் அப்புறம் அந்த இதெல்லாம் கொடுக்குறேன், ஸ்ட்ரோக்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி தெரியும். ஓகே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது போல் பாயிண்ட் ஸ்ட்ரோக் வித்து வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணுமோ அது. ஓகே கொடுத்துட்டு அடுத்து ஷேடோ எனேபிள் பண்ணுங்கள். அதுலேயும் போய்ட்டு பிளாக் கலர் கொடுக்குறேன். ஸோ அதே போல் நீங்களும் கொடுத்து பாருங்கள். ஓகே, இப்போது டெக்ஸ்ட்டு ரெடி, பிஎன்ஜி டெக்ஸ்ட்டு ரெடி. நம்ம பேக்ரவுண்ட் மட்டும்தான் இது பண்ணோம். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 3D ஷேடோ, ரெஃப்ளெக்ஷன்ஸ், 3D டெக்ஸ்ட்டு, அதுபோல் நிறைய கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போது சிம்பிளாக எப்படி எடிட் பண்ணுறது மட்டும்தான் சொல்கிறேன். ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டி தகுந்த போல் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக யோசித்து நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ பேக்ரவுண்ட் இமேஜை டச் பண்ணுங்கள். முக்கியமான ஒன்று சொல்ல வரேன்ட்டேன். இப்போது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எப்படி சென்டராக பொசிஷனுக்கு வர்றதுனா, ஸ்டார்டிங்லேயே பாருங்கள் சைஸ் பக்கத்தில் ரிலேட்டிவ் அப்படின்னு இருக்கும், அதை டச் பண்ணி அதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள், சென்டராக வந்துடும். அடுத்து பேக்ரவுண்ட் எப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்றுறதுன்னு சொல்கிறேன். பேக்ரவுண்ட் இமேஜை டச் பண்ணுங்கள், பிளாக் கலரை டச் பண்ணிங்கன்னா கீழே அதே போல் ஸ்டார்டிங்கில் பேக்ரவுண்ட் கலர் மாற்றுறதுக்கு ஒரு ஆப்ஷன் உள்ளே போயிருப்போம். அது உள்ளே போனீங்கன்னா கலர் பக்கத்தில் டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிளாக் கலரில் அந்த போயிடும், டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடும். இப்போ தான் இது பிஎன்ஜியாக மாறிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இப்படி இந்த இமேஜ் எப்படி சேவ் பண்ணுறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸுக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடு ஒரு ரைட் சைடு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் அஸ் ப்ராஜெக்ட், சேவ் அஸ் இமேஜ்னு இருக்கும். நீங்கள் சேவ் அஸ் இமேஜ் கொடுத்தாலும் சேவ் ஆகும். ஸோ நான் அது சேவ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ சேவ் டு கேலரின்னு இருக்கும். சேவ் கொடுத்தீங்கன்னா கேலரியில் போய்ட்டு சேவ் ஆகிடும். இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இமேஜ் சைஸ் செலக்ட் பண்ண போனால் அந்த 3 டாட்ஸை செலக்ட் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டும் நீங்கள் இமேஜை சேவ் பண்ணலாம். ஓகே, நான் இன்னும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் சொல்கிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா காப்பி அப்படின்னு சொல்லிவிட்டு எடிட்டுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அது எதுக்குன்னா ஒரே டெக்ஸ்ட்டை 2 தடவை நம்ம டைப் பண்ணாமல் ஈஸியாக காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எடிட்டுக்கு கீழே இருக்கிற அந்த காப்பி ஆப்ஷனை நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். பாருங்கள், இன்னொரு விஜய் கிரிஷ் அப்படின்ற ஃபாண்ட் வந்துருச்சு, டெக்ஸ்ட் வந்துருச்சு. இப்போ நான் அது கலர் மாத்திரம் பாருங்கள். இப்போ அந்த ஸ்ட்ரோக்ஸ் அது எல்லாமே கிளியராக தெரியும். ஸோ அதுக்காக தான் நான் கலர் மாற்றி காமிக்கிறேன். இப்போ நான் அதுக்கு மேலே வச்சிட்டேன். அதே போல் இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா
இப்போது நம்ம இந்த பிஎன்ஜி டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு போய்ட்டு ஏதாவது ஒரு வீடியோவில் வாட்டர் மார்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது மைல்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அதோட டார்க்னஸ் வந்து கம்மியாகும். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து என்ன ஆப்ஷன் பார்க்க போகிறோன்னா, மேலே பார்த்தீங்கன்னா டு ஃப்ரண்ட் டு பேக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் காப்பி பக்கத்தில். அது எதுக்குன்னா, ஒரே டெக்ஸ்ட்டு நீங்கள் 2 தடவை இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு சொன்னால் புரியுமான்னு தெரியல. ஸோ ஓகே, நான் இப்போது 2 டெக்ஸ்ட்டையும் டு ஃப்ரண்ட் கொடுக்குறேன். பேக்கில் இருந்த டெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்துடுச்சு. டு பேக் கொடுத்தேன்னா பேக் போயிடுச்சு. ஸோ இது ஒரு 4-5 டெக்ஸ்ட்டு ஒரே டைமில் எடிட் பண்ணக்குள்ளே இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இப்போ பிஎன்ஜி டெக்ஸ்ட்டு ரெடி. ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். அப்படி இல்லைனா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இன்ஸ்டாவிலேயே நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.